சார் கூட ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு, எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அந்த அமைச்சர் மிஸ்டர் ராஜ்மோகன் சாரை கூட இப்போ நாங்கள் பார்த்து அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து தான் வந்திருக்கோம். பரபரப்பாக நாளைக்கு வந்து 10th ரிசல்ட் வரப்போகுது. அதனுடைய ஒரு வேலை முனைப்பில் இருப்பவர்கள் எங்கள் எல்லாரையும் பார்த்து பேசி எங்களோட தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்த்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் இந்த சமயத்தில் நன்றி. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அந்த வேலைகள் அதன்படி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கார். அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2-3 நாட்களாக, அதாவது பதவியேற்ற இந்த நாட்டை இங்கே வந்து அமர்ந்து சட்டசபைக்குள்ளே வந்து ஒரு முதலமைச்சராக அமர்ந்ததிலிருந்து நம்ம சில வேலைகளை பார்த்துட்ருக்கோம். அதில் மிகச்சிறப்பாக செயல்படுற விதத்தில் அவர் வந்த உடனே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கார். முக்கியமான விஷயங்கள் திருப்புமுனையை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி இந்த டாஸ்மாக், தேவையில்லாத இடங்களில் டாஸ்மாக் இருக்கிறது எல்லாம் அகற்றி ஒரு எத்தனையோ டாஸ்மாக் கடைகளில் வந்து ஒரு 715 அத்தனையும் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கார். உடனே ஆக்ஷனில் இறங்கிட்டார். ஆக்ஷன் ஹீரோன்றதை இதுலேயும் காட்டிட்டு இருக்கார். ரெண்டாவது, அம்மா உணவகங்கள் இன்னைக்கு காலையில் நேற்று போட்ட ஒரு திட்டம், அற்புதமான திட்டம். அம்மா உணவகங்கள் ஏழை எளிய மக்களுக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு காலையில் உணவுக்கும் மத்தியானம் தரமான உணவுக்கும் கடந்த அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அவர் அற்புதமாக செயல்படுத்த திருப்பி முடுக்கி விட்டிருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அவர் பிற ஆட்சியாளர்கள் நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்கன்றத கணக்கில் எந்த நல்ல விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் அதை செய்கிறாருன்றதே ஒரு நல்ல விஷயம் இல்லையா? சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவங்க செஞ்சதை நான் ஏன் செய்யணுன்றது இதே ஒரு பெரிய பெருந்தன்மையான விஷயம். ஸோ தொடக்கமே நன்றாக இருக்கிறது. ஒரு 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 மெச்சூர்டு பொலிட்டீஷியன் செய்ய வேண்டிய விஷயத்தை முதல் 3 நாட்களிலேயே ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அவரை நம்ம வாழ்த்தாமல் இருக்க முடியாது. இந்த ஆட்சி சிறப்பாக தொடர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் சீஃப் மினிஸ்டரை பார்க்கணும்னு சொல்லி அழைச்சப்ப ஒன்றும் பெரிய டென்ஷன்லாம் இல்லை. சரி, நார்மலாக தான் கிளம்பி வந்தோம், எல்லாருமே நண்பர்களாக தான். இங்கே செக்ரட்டரியேட்டுக்குள்ளே வந்த பிறகு ஒரு முதலமைச்சரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பதஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் அவரை போய் உள்ளே போய் சந்தித்த பிறகு அது எல்லாமே வந்து ஒரு செகண்டில் எல்லாமே மாறி போச்சு. பழைய மாதிரி எங்களுடைய நண்பரை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் அவரை வாழ்த்துறதுக்கு தான் வந்தோம். முருகனோட அருள் அவருக்கு என்றைக்குமே இருக்கணும். மிகச்சிறப்பாக ஒரு ஆட்சியை புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் உதவியா இருந்து அண்ணன் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் அரவிந்தராஜ். எல்லாருக்கும் வணக்கம். இன்று திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க வந்தோம். அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு எளிமையான மனிதரா, அவர் எந்த வகையிலையும் மாறல. அவரை ஒரு நடிகனாக நாங்கள் பார்த்துருக்கோம், ஒரு ரசிகனாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவரை வந்து இந்த உச்சாணி கொம்புல இருக்கும் போதும் அவர் கொஞ்சமும் மாறாமல் அதே போல எல்லாரையும் அரவணைச்சு செயல்பட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் தான். இது நம் தமிழகத்திற்கு மிகவும் ஒரு நல்ல முதல்வர் கிடைத்திருக்கிறார். அவரது ஆட்சி காலம் நிச்சயமாக ஒரு பொற்காலமாக அமையும். எல்லாவற்றையும் விட எங்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர் அவர். அதனால் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியிலே தீர்ந்துவிடும் என்ற மகிழ்ச்சியோடு அவரை வாழ்த்துகிறோம். அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் கொடுத்து இந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக அமையும். தமிழகத்தின் வரலாற்றிலே இது பதிக்கப்படும் என்ற நம்பிக்கையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.